ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு, அதான் போடோன்னு போட்டேன், பாருங்கள். பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை இது அம்மா வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தாங்க. போஸ்ட் பண்ணதான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வெரி சாரி. இது மனோரா பீச் போயிருந்தப்போ அங்கே சூரியன் மறைகிறது நல்லா இருந்தது அன்னைக்கு, அதான் வீடியோ எடுத்தேன். இது ஒரு பிளான் இல்லாமல் திடீர்னு அப்படியே சடனாக கிளம்பிட்டோங்க. என்னை பார்க்குறதுக்காண்டி சித்தப்பா சித்தி தங்கச்சிலாம் வந்திருந்தாங்க. சரி சின்னதாக பக்கத்தில் ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலான்னு பார்க்கும்போது, சரி மனோரா பீச் போனதே இல்லை, அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான், தம்பி, பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, சித்தப்பா சித்தி தங்கச்சி நைனா எல்லோரும் கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. சாயந்தரம் ஈவினிங் அந்த பீச்சை பார்க்கையில் ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பையில். ஒரு 5 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். நல்லா ஈவினிங் காற்று வாங்கிட்டு அந்த போட்டிங் அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. என்ன நாங்கள் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணி போனது, ஆனால் முடிஞ்சிருச்சு, டைமிங் முடிஞ்சிருச்சு. அது 5 மணியோட க்ளோஸுங்களாம். நாங்கள் போகவே 5 ஆயிடுச்சு. அதனால் போக முடியல. அதான் ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர். நல்லா சாயந்தரம் அந்த பீச் காற்று வாங்கையில் நல்லா இருந்தது. அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் பீச்சில் நின்று காற்று வாங்கிட்டு அப்படியே மல்லிப்பட்டினம் ஹார்பர் போனோம். இது அங்கே எடுத்த வீடியோ தான். சரி பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கேயாவது நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹார்பர் போய் நிப்பாட்டிட்டான் என் தம்பி. அங்கே ஹார்பர் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே போய் 2 காரையும் நிப்பாட்டிட்டு அதில் என் தம்பி பாட்டை போட்டு சவுண்டை வச்சுட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இருந்தான் பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதான் என் தம்பி பொண்ணு தன்விகா. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எங்கள் சித்தப்பா, கடைசி சித்தப்பா, சித்தி, அவள் தங்கச்சி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என் பசங்க, தம்பி ஒய்ஃபு. ஹார்பரும் நல்லா இருந்துச்சுங்க. ஹார்பரில் அங்கேயும் நல்ல ஒரு சில்லுன்னு காற்று, அப்புறம் பிள்ளைங்களோட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாள் போகையில் கொஞ்சம் வெளிலனா போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அடுத்து எப்படி போகிறோன்ட்டு. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா ஜாலியாக இருந்தது. சும்மா ஒரு சின்ன ட்ரிப்பு தான் பிளான் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அப்படியே இப்படி ஆடுறாங்க பாருங்கள், எல்லாம் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் இருந்தோம் ஹார்பரில். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் எப்படி ஃபேமிலியாக உட்காந்துருக்கோன்னு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக எங்கேயாவது சின்னதாக வெளியில் போனாலும் ஒரு 1 மணி நேரம் போயிட்டு வந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணனால அதை மறக்கவே முடியாத நாள் ஆயிடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது நான் தான் ஹாய் சொல்கிறேன் பாருங்கள். அங்கேயே வாய்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அந்த பீச் சவுண்டில் ஒன்றும் கேட்காது. பிள்ளைங்க சவுண்டு, அப்புறம் பாட்டெலாம் போட்டால் காப்பிரைட் வரும்னு சொல்லிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.